ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டியை சமையல். இன்றைக்கி மார்கழி மாதக்கோலம் இதுதான். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி புழுங்கல் அரிசியில் பட்டாணி பிரியாணி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் வீட்டின் சமையல் மெனுவாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தாளிசம் பண்ண வேண்டியதை சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துடலாம். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே கல்லுப்பு சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி முழுசாக இருக்கக்கூடாது. நல்லா தளன்னு வதங்கிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தளன்னு வதங்கிடணும். மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி. வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து அடி பிடிக்காமல் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். மசாலா சேர்த்து வதக்கும்போது தக்காளி இன்னும் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் மல்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா தளன்னு வதக்கியாச்சு. இப்போ 150 கிராம் பட்டாணியை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். பட்டாணி சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா புழுங்கல் அரிசியை 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துடலாம். 300 கிராம் அரிசி 1 கப்பு வந்தது. 1 கப்புக்கு 3 மடங்கு அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை சேர்த்துடலாம். 1க்கு 3 மடங்கு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தக்காளி சேர்த்ததும் உப்பு கொஞ்சமாக தான் சேர்த்தோம். இப்போ தேவைக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விடும்போதே உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பாதி லெமனை மேலே பிழிஞ்சு விட்டுறலாம். தண்ணியில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் சாப்பாட்டுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். குக்கரை மூடி போட்டு 3 விசில் விட்டுறலாம். விசில் வரட்டும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஸ்டீம்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டேன். பாருங்கள், பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் கொடுத்து விடுறதுக்காண்டி ஸ்டீம் இறங்கின உடனே ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்கள் ஸ்டீம் இறங்கி ஒரு 10-15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா செம டேஸ்ட்டான பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிரும். நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. சாதமும் நல்லா வெந்திருக்கு. சுவையான புழுங்கல் அரிசி பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். பட்டாணி பிரியாணிக்கு சைடிஷாக குருமா, வெங்காய சம்பல் எல்லாமே நல்லாயிருக்கும். குழந்தைங்க சிப்ஸ் கேட்டதுனால நான் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.